நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முழு பட்ஜெட்டையுமே மக்களவையில தாக்கல் செஞ்சிருக்காங்க சார். இதுல தமிழ்நாடு முற்றிலுமாவே புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இது மட்டுமல்லாது அவர்கள் தாக்கல் செஞ்ச அந்த பட்ஜெட் பங்குச் சந்தையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு சார்? பொதுவா ஆங்கிலத்துல எல்லா அம்சங்களையும் கவர் பண்ணி ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏ டு இசட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்திருக்கிற பட்ஜெட் பார்த்திங்கன்னா அது ஏ டு இசட் கவர் பண்ணல, ஏ டு பி மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீகார். இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு தான் அதீதமான முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஒரு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. காலகாலமாகவே நம்ம சொல்லின்னு வரோம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்றது ஒரு ஃபேமஸான வசனம் நம்ம நாட்டில். அது இந்த தடவை இன்னொரு தடவை நிரூபணம் ஆயிருக்கு. இது ஒட்டுமொத்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு பிடிச்ச விலங்கு எது அப்படின்னு கேட்டால் அது வரி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வரியை தவிர வேறு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எல்லாத்தையுமே வரிகள் தான் அதிகமாக இருக்குது. சில இடங்களில் வரிகள் குறைச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் வரிகள் எதுவுமே குறைக்கப்படலை. எஸ்டிடி வரி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகிய கால முதலீட்டுக்கு வருகின்ற லாபத்துக்கு உண்டான டேக்ஸ் அது அதிகமாகியிருக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அதாவது நீண்ட கால அடிப்படையில் வருகின்ற லாபத்துக்கு உண்டான டேக்ஸ் அதுவும். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒட்டு மொத்தத்தில் பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டோட்டலி டிஸப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சர்வதேச பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல் நிலவிட்டிருக்க இந்த சூழ்நிலையில் நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சார். எதன் அடிப்படையில் அவங்க நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க? அரசாங்கங்கள் பல நேரங்களில் நமக்கு சில டேட்டாஸ் கொடுப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி ஒரு காமெடியாக ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு பொய் சொல்கிறதுல 3 வகையான பொய் இருக்குது. ஒன்று சாதாரண புழுகு, ரெண்டாவது அண்ட புழுகு ஆகாச புழுகு, மூணாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் பேங்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு 5% 6% வரைக்கும் தான் இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரியல் லைஃப்பில் பாருங்கள், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரிசி விலையும் இன்றைக்கி இருக்கிற அரிசி விலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50-60% விலை ஏறி இருக்குது. கோல்டு தங்கத்துக்கு மொத்தம் 18% வரி இருக்குது. 10% கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க, 5% செஸ்ஸு, 3% ஜிஎஸ்டி. நான் தங்கத்தோடைய விலையை இந்தியாவிலையும் துபாயிலையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ துபாயில் இந்தியாவை விட கிட்டத்தட்ட 18% விலை குறைவாக இருக்குது. இந்த அளவுக்கு வரிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நிறைய பேருக்கு கள்ளக்கடத்தல் பண்ணணும், நம்ம எதுக்காக அவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ட்டு கடத்தல் முறையில் இப்போ தங்கத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் வரியை குறைச்சிங்கனால் அந்த கள்ளக்கடத்தல் குறையும், நேர்மையாக வர தங்கம் அதிகமாக இருக்கும். அது மூலமாக இவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாக வரும். நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்மணியாக இருந்து தங்கத்துக்கு முதல்ல இந்த தடவை தான் கொஞ்சம் வரியை குறைச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க தங்கத்துக்கு வரி ஏற்றி தான் இருக்கிறாங்க கடந்த பல ஆண்டுகளில். ஆனால் இந்த வரி குறைப்பு கூட பொதுமக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் செஞ்ச மாதிரி தெரியல. இது இவங்க இந்த வரியை குறைக்காமல் இருந்திருந்தால் உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரி கம்மியாக தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அதிகமான கடத்தல் நடந்திருக்கும். ஸோ அந்த கடத்தல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. இந்த வருடம் முழுவதும் பங்குச்சந்தையோட நிலவரம் எப்படி சார் இருக்கும்? கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 8 மாதத்தில் பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 30% ஏற்றம் கண்டிருக்கு. கண்டிப்பாக அடுத்த 6 மாதங்கள் பங்குச்சந்தைகள் ஒரு சவாலை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கும். ஒரு அபரிதமான ஏற்றம் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.